ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி சரி நம்ம ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான். ஒரு 3-4 டேஸோட வீடியோஸ் அப்படியே பண்ண போகிறேன் உங்களுக்கு. குடமிளகா பார்த்திங்கன்னா 3 கலர்லையுமே க்ரீனு, ரெட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹோம்மேட் பன்னீர் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம இதுவே கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இறக்கும்போது வெங்காயம் தாள்லாம் போட்டு இது பண்ணும். இது பார்த்திங்கன்னா நான் மாடியில் வந்து இந்த பருப்பு கீரை இதெல்லாம் இருக்கும்ல, அந்த கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி அன்றைக்கி அதுதான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம தொட்டியில் என்ன கீரை இருக்கோ அதை பறித்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மருந்து இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கோ நமக்கோ அது சாப்பிடும்போது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக பீன்ஸு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், இருந்தாலும் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றது தான் நம்மளோட இது. ஹோம்மேட் பன்னீர் தான் இதுவும். என்னென்ன தேவையோ அந்த சாஸ் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டு நூடுல்ஸ் போட்டு செஞ்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஹோம்மேடுன்னும் போது சிலது பார்த்து தான் செய்வோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்மளும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்த்தும் நம்ம பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லா காய்கறியும் பன்னீரும் இருக்கும்போதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அமாவாசைன்னு சாமி கும்பிட்டது பீன்ஸ் கேரட் பொருள்லாம் பண்ணி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பீஸா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.